உங்க குடும்பமானு ஒண்ணு இருக்குல்ல, உங்க வீட்டுல இருக்கவங்களா கவரிமான் பரம்பரையில இருக்காங்க, கண்ணீரும் கம்பளியுமா. நானும் என் தங்கச்சும் வீட்டு முன்னாடி போய் நின்ன. நீ பண்ண விஷயத்தெல்லாம் போய் சொல்லவும் அப்படி கூடி குறுக்கி போயிட்டாங்க தெரியுமா. உங்களால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் ஏதோ நிவாரணம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்றதுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மச்சான். அதனாலதான் ரிஸ்க் எதுவும் போயிட வேணாம், நாங்க உங்களை கைவிட மாட்டோம்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு போற வேலை வச்சுக்கிட்ட உங்க வீடா? உங்களை அங்க இருந்து அடிச்சு வெளியே தொட்டுட்டாங்களே மச்சான். இனிமே உங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மதமும் இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் சரி மச்சான், ஒரு நல்ல அமௌண்ட் வந்துச்சுன்னா எவ்வளவு வந்துச்சு என்ன ஏதுன்னு அப்புறம் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். உங்களாலதானே அந்த பணமே எங்களுக்கு கிடைக்க போகுது. என் தங்கச்சிக்கு நடந்த அநியாயத்துக்கு முன்னாடி இந்த பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லதான். ஆனா என்ன பண்றது, கிடைக்கிற பணத்தை வச்சு எங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி. சரி மச்சான் வச்சுட்டு. ஐயா உன்னதான் கேக்குறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா, பணத்தை எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப இவ்வளவு பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? பணத்தை கொடுக்கறோம், ஆனா உடனே கொடுக்க முடியாதுன்னு தானே எல்லாரும் சேர்ந்து பேசணும். இப்ப வந்து நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னப்பா என்னாச்சு? அவங்களே நம்ம சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டு சரின்னு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்னமா? நாம உடனே பணத்தை கொடுத்து இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாம். அந்த ஆள் பண்ண தப்பால அந்த பொண்ணு கர்ப்பமத்துக்கு பொறுப்பேத்துக்கிட்டு நாம பணம் கொடுக்கறதே தப்பு, இதுல உடனே வேற கொடுக்கணும்ன்றீங்களே. அவங்க பணம் கேட்டோம், அதை நம்ம லேட் பண்ண போய் அவங்க நீதி வேணும் நியாயம் வேணும்னு பிரஸுக்கு போயிட்டாலோ இல்ல போராட்டம் தர்ணான்னு வாசல் முன்னாடி வந்து உட்கார்ந்தாலோ அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறமா குடும்பமா சேர்ந்து எல்லாரும் அசிங்கப்படணும். அப்படி எதுவுமே நடந்துட கூடாதுன்னு தான் பணத்தை உடனே கொடுத்து இந்த விஷயத்தை உடனே முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். அம்மா, தப்பு பண்ண அந்த ஆளே அந்த தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க ஏமா இவ்ளோ பயப்படுறீங்க? ஒருவேளை இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சாலும் தெரிஞ்சிட்டு போட்டுமே, விடுங்களேன். பவானி, நீ திரும்ப திரும்ப புரியாம பேசிட்டு இருக்க. இதுல அசிங்கப்பட போறது நீ மட்டும் கிடையாது, குழந்தையும்